என்னது அடிக்கடி கடற்கரையோட ஷேப்பை மாத்திர பீச்சா? எல்லா மொபைல் நெட்வொர்க்லயுமே இந்த மாதிரியான ஸ்கொயர் அண்ட் ரவுண்ட் ஷேப்ல இருக்கிறது என்னது? ஒரு நாய்க்கும் சீட்டாவுக்கும் ரேஸ் வைக்கும்போது என்ன நடந்தது? ஆன்லைன்ல வாங்குற பொருட்களுக்கு 1 ஸ்டார்ல இருந்து 5 ஸ்டார் வரைக்கும் உள்ள ரேட்டிங்ல எது ஜெனியூன் ஆனது? கிட்னி ஸ்டோனை சரியாக்குறதுக்கு ஈஸியான ஒரு ட்ரிக் இருக்குது. டெட் பாடியை புதைக்கிறதுக்கு ஈஸியான ஒரு டெக்னிக் கொண்டு வந்திருக்காங்க. இதே போலவே இன்ட்ரெஸ்டிங் அண்ட் அமேசிங்கான ஃபேக்ட்ஸ் கேட்கறதுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நம்பர் 20. சில சமயங்கள்ல நம்ம இம்பார்ட்டன்டா ஒரு விஷயத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அல்லது ஏதாவது ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கும் போதோ இல்ல நைட் நேரத்துல வேலை பார்க்கும் போதோ சில சமயங்கள்ல நமக்கு தூக்கம் வந்துடும். இந்த மாதிரியான சமயங்கள்ல நமக்கு தூக்கம் வராம இருக்கிறதுக்கு காஃபி எதுவுமே குடிக்க வேண்டிய அவசியம் இல்ல. சிம்பிளா மொபைல் எடுத்து ஏதாவது ஒரு பண்ணி வீடியோ பார்த்தோம்னா நம்ம சிரிக்கும் போது நம்மளோட தூக்கம் ஆட்டோமேட்டிக்கா கலைஞ்சிருமாம். ஏன்னா ஒரு ரிசர்ச்ல தெரிய வந்தது என்னன்னா மத்த எந்த ஒரு எமோஷன்ல இருக்கும் போதும் தூக்கம் வருமாம். ஆனா நம்ம சிரிச்சு ஹாப்பியா இருக்கிற டைம்ல எந்த ஒரு தூக்கமும் வராதாம். நம்பர் 19. குரோசியா கண்ட்ரில ஜாட்லி ரேட்னு சொல்லிட்டு ஒரு பீச் இருக்குது. இந்த பீச்ல அதிகமா காத்து அலைகள் இருக்கும்போது இந்த பீச்சோட ஷேப் அடிக்கடி மாறிக்கிட்டே இருக்குமாம். ஒருவேளை நம்ம இந்த சமயத்துல பீச்ல இருக்கிறப்போ காற்று அலைகள் அடிக்க தொடங்கிருச்சுன்னா கரையில நிக்கிற நம்ம திடீர்னு பார்த்தோம்னா தண்ணிக்குள்ள நிப்போமாம். பாக்குறதுக்கு இந்த பீச் அமேசிங்கா தான் இருக்கும். ஆனா இந்த பீச்சுக்கு போறது கொஞ்சம் ஆபத்தானதுதான். நம்பர் 18. ராபர்ட் டானி ஜூனியர். இவர் கண்டிப்பா எல்லாருக்குமே தெரியும். மார்வல் கேரக்டர்ஸ்ல அமேசிங்கான கேரக்டர்ல அயன்மேன் கேரக்டரும் ஒண்ணு. இவர் ரொம்பவே ஃபேமஸான ஒருத்தர். இவரோட நெட்வொர்த் பாத்தீங்கன்னா $300 மில்லியன். இந்தியன் ரூபீஸ்க்கு பார்த்தோம்னா இவ்வளவு இருக்கும். இவர் ரிச்சான ஆக்டர் மட்டும் இல்லாம அதிகமான சம்பளம் வாங்குற ஆக்டர்லயும் ஒருத்தர். எக்ஸாம்பிளுக்கு ஸ்பைடர்மேன் ஹோம் கம்மிங் படத்துல ராபர்ட் டோனி வந்த ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் $1 மில்லியன் வாங்கியிருக்காரு. வெறும் ஒரு நிமிஷத்துக்கு $1 மில்லியன் வாங்கியிருக்காருன்னா அப்ப அவரோட சம்பளம் எவ்வளவு இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. நம்பர் 17. சாதாரணமா யானையோட வாழை எல்லாருமே பார்த்திருப்பீங்க. தூரத்துல இருந்து பாக்குறதுக்கு நமக்கு பெருசா எதுவுமே தெரியாது. ஆனா யானையோட வாழை க்ளோஸ்ல இருந்து பார்க்கும்போது தான் தெரியும் அது எவ்வளவு பயங்கரமா இருக்குதுன்னு. நம்பர் 16. ஆஸ்கர் அவார்டு எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. சினிமாவோட பெரிய அவார்ட்னா அது ஆஸ்கர் அவார்டுன்னு தான் சொல்லுவாங்க. இந்த ஆஸ்கர் அவார்ட்ல நாமினேட் ஆகி செலக்ட் ஆகாம போனாலும் $50,000 பிரைஸா கொடுப்பாங்களாம். இதை இந்தியன் ரூபீஸ்க்கு கன்வெர்ட் பண்ணி பார்த்தோம்னா 37 லட்சம் அவங்களுக்கு வரும். நம்பர் 15. இந்த ஃபேக்ட்ல ஸ்பேஸ் சூட்ஸோட எவல்யூஷனை பார்க்க போறோம். முத ஸ்பேஸ் சூட் தயாரிக்கும் போது 1961ல இந்த மாதிரி இருந்தது. அதுக்கப்புறமா 1963ல இந்த மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் 64, 69, 2009, 2020 இன்னையோட காலகட்டத்துல ஸ்பேஸ் சூட் இந்த மாதிரி தான் இருக்குது. நம்பர் 14. இந்த ஒரு இமேஜை பாருங்க. இந்த ஒரு இமேஜை பார்க்கறதுக்கு அப்படியே சாதாரண கல்தூன் மாதிரி தெரியலாம். ஆனா இந்த இமேஜுக்கு நடுவுல இருக்கிற ஹிடன் இமேஜை நீங்க ரொம்ப கூர்ந்து பார்த்தா மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும். ஒருவேளை நீங்க கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா வீடியோ பாஸ் பண்ணிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. இதோட டிசைனை ரொம்ப கவனமா நோட் பண்ணி பாத்தீங்கன்னா இதுல ஆர்மி சோல்ஜர்ஸோட முக ஷேப்பா வச்சிருப்பாங்க. வேர்ல்டு வார் நடந்தப்போ அதுல செத்து பண்ணவங்களோட நினைவு சின்னமா தான் இந்த ஒரு அர்ச்சு வச்சிருக்காங்க. நம்பர் 13. மரங்கள் இருந்தாவே கண்டிப்பா அதுல பறவைகள் வந்து உட்காரும். ஆனா ஒரு சில பணக்காரங்க என்ன பண்றாங்கன்னா அவங்க வீட்டு முன்னாடி ஒரு மரம் இருந்தா அதுக்கு கீழே கார் பார்க் பண்றவங்களா இருந்தா அவங்க கார் மேல பறவைகள் எச்சம் போட்டக்கூடாதுன்னு சொல்லி பறவைகள் உட்கார்றத மாதிரி மரத்தை சுத்தி இந்த மாதிரியான முள் போட்டு விட்டுருவாங்க. இந்த மாதிரியான கேவலமான மனிதர்கள் இந்த உலகத்துல இருக்கதான் செய்யறாங்க. நம்பர் 12. ஒரு தடவை ஒரு சீட்டாவுக்கும் நிறைய விதமான நாய்களுக்கும் ரேஸ் வச்சிருக்காங்க. இந்த ரேஸ் ஸ்டார்ட் ஆன உடனே நிறைய நாய்கள் ஸ்பீடா ஓடி இருக்குது. ஆனா சீட்டா மட்டும் ஓடாம அதே இடத்துல படுத்து கிடந்ததாம். ஏன் அந்த சீட்டா ஓட மாட்டேன்னு சொல்லி அந்த சீட்டாவோட ட்ரெயினர்கிட்ட கேட்டு பார்த்திருக்காங்க. அதுக்கு அந்த ட்ரெயினர் சொன்ன பதில் என்னன்னா ஒரு சில இடங்கள்ல நான் தான் பெஸ்ட்னு ப்ரூவ் பண்றதை விட பெரிய அவமானம் எதுவுமே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இதை எந்த அர்த்தத்துல சொன்னார்னா சீட்டா தான் எல்லாத்த விடவும் ஸ்பீடா ஓடுன்னு சொல்றது எல்லாருக்கும் தெரியும். சீட்டா தான் ஜெயிக்கும்ன்றது எல்லாருக்கும் தெரியும். இந்த மாதிரியான பொடி பசங்க இருக்கிற இடத்துல சீட்டா அதோட டேலண்ட்டை காமிச்சதுன்னா சீட்டாவுக்கு தான் கேவலம்னு சொல்லிட்டு அதோட ஆட்டிடியூட்ல இருந்துருச்சாம். இந்த சீட்டா ஓடாம இருந்ததுக்கு இவ்வளவு பெரிய எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருக்காங்க. நம்பர் 11. ஆன்லைன்ல ஏதாவது நீங்க ப்ராடக்ட் வாங்க போறீங்கன்னா கண்டிப்பா அதோட ரேட்டிங்கா தான் செக் பண்ணுவீங்க. இந்த ரேட்டிங்ல வித்தியாசமான மனிதர்களோட ரேட்டிங்கை செக் பண்ணி இருப்பாங்க. ஒரு ப்ராடக்டோட ரேட்டிங்கை செக் பண்ணாலே நம்ம 5 ஸ்டார் ரேட்டிங்கை தான் அதிகமா படிச்சு பார்ப்போம். ஆனா ஒரு சர்வேல தெரிய வந்தது என்னன்னா ஒரு பொருளை பத்தி 3 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்திருக்கிறவங்க மட்டும்தான் அந்த பொருளை ஹானஸ்டா யூஸ் பண்ணி ஹானஸ்டா ரிவ்யூ கொடுப்பாங்களாம். அதனால ஆன்லைன்ல ஒரு ப்ராடக்ட் வாங்க போறோம்னா செக் பண்ண வேண்டியது 5 ஸ்டார் ரேட்டிங்கா இல்ல 3 ஸ்டார் ரேட்டிங். நம்பர் 10. இந்த ஃபேக்ட் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் ஆனது. நீங்க ஒருவேளை Facebook யூஸ் பண்றவங்களா இருந்தா கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் Facebookல யாரை வேணா பிளாக் பண்ணலாம்னு. ஆனா Facebookோட ஓனரான மார்க் ஜக்கர்பர்கோட அக்கௌண்ட்டை யாராலையும் பிளாக் பண்ணவே முடியாதாம். இதை லாஜிக்கலி திங்க் பண்ணோம்னா Facebookோட ஓனரே அந்த கம்பெனியோட எம்ப்ளாயிஸே யாரும் எதுவும் பண்ண முடியாத அளவுக்கு வச்சிருக்காங்க. நம்பர் 9. வயல்ல வேலை பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு விவசாயி அவர் வேலை பார்க்கும்போது அவரை பாம்பு கடிச்சிருச்சு. பாம்பு அவரை கடிச்சதுனால திரும்பி அவர் அந்த பாம்பை கடிச்சிட்டாரு. இதனால அந்த பாம்பு செத்து போச்சு. அது கூட சேர்ந்து அந்த விவசாயம் செத்து போயிட்டாரு. இதுல இருந்து நமக்கு தெரிய வர விஷயம் என்னன்னா நமக்கு ஆபத்தா இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே அதுக்கும் நம்ம தான் ஆபத்தா இருக்கும். அது போலவே நம்ம வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகள்ல இருந்து வெளியே வர்றதுக்கான பலம் நம்ம கிட்ட இருக்குது. ஆனா நம்ம முயற்சி பண்ணாததுனால தோத்து போயிடும். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நம்பர் 8. இந்த உலகத்துல
உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா பெரிய பெரிய மலைகளும் ஏதாவது ஒரு உருவத்தை சித்தரிக்குது. அதை நம்ம கிரியேட்டிவ் மைண்டால பார்த்தா மட்டும்தான் அதை நம்ம கண்டுபிடிக்க முடியும். அதே போலவே தான் இந்த தாய்லாந்துல இருக்கக்கூடிய இந்த ஒரு மலையை பாருங்க. இது பாக்குறதுக்கு அப்படியே ஒரு பெரிய பாம்போட தலை மாதிரியே இருக்கும். அதுக்கப்புறமா இந்த ஒரு குகையை பாருங்க. இந்த ஒரு குகையை பாக்குறதுக்கு பாம்போட உடம்பு மாதிரியே இருக்குது. இது எல்லாமே இயற்கையா நமக்கு ஆச்சரியப்படுத்தக்கூடிய ஒரு சில விஷயங்கள். நம்பர் 7, நீங்க நிறைய வித்தியாசமான ரெஸ்டாரண்ட்டை பார்த்திருப்பீங்க. ஆனா இந்த மாதிரியான ஒரு ரெஸ்டாரண்ட்டை நீங்க பார்த்திருக்கீங்களா? இது ஒரு அண்டர் வாட்டர் ரெஸ்டாரண்ட். இதை உள்ள இருந்து பாக்குறதுக்கு இப்படிதான் இருக்கும். இந்த உலகத்துல இருக்கக்கூடிய வித்தியாசமான யூனிக்கான ரெஸ்டாரண்ட்ல இதுவும் ஒண்ணு. நம்பர் 6, நிறைய பேர் ரோலர் கோஸ்டர் பார்த்திருப்பீங்க. அதுலயும் ரைடும் பண்ணிருப்பீங்க. ஆனா இந்த ரோலர் கோஸ்டரோட இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் என்னன்னா, கிட்னி ஸ்டோன் இருக்கிறவங்க அதிகமா ரோலர் கோஸ்டர்ல போனாங்கன்னா அந்த கிட்னி ஸ்டோன் முழுக்க முழுக்க சரியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதாம். நம்பர் 5, ஒரு மனுஷன் செத்ததுக்கு அப்புறம் அவரை எரிப்பாங்க இல்ல அதை புதைப்பாங்க. இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஆனா ஒரு இட்டாலியன் கம்பெனி ஆர்கானிக்கா ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த ஒரு ப்ராசஸ்ல ஒரு டெட் பாடியை இதுக்குள்ள வச்சு புதைச்சிருவாங்க. அப்படி புதைச்சதை ஒரு மரமா கன்வெர்ட் பண்ணுவாங்களாம். அதாவது ஒரு டெட் பாடியை மரமா முளைக்க வைப்பாங்களாம். இது இப்ப இந்தியாவில் ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணாலும் கிடைக்குது. நம்பர் 4, ஜப்பான் ஒரு டெவலப்பான வித்தியாசமான ஒரு கண்ட்ரி. அதை நீங்க இந்த விஷயத்திலே பார்க்கலாம். ஜப்பான்ல இந்த காலத்துல எந்த ஒரு யூஸும் இல்லாத பழைய போன் பூத்தை இந்த மாதிரியான ஒரு அக்யூரியமா மாத்தி வச்சிருப்பாங்க. அண்ட் இது மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கதான் செய்யுது. இதை பார்த்தாலே தெரியுது ஜப்பான்ல உள்ளவங்க எந்த அளவுக்கு கிரியேட்டிவானவங்க அண்ட் இன்டெலிஜென்ட் ஆனவங்கன்னு. நம்பர் 3, வேர்ல்டு வார் 2 பத்தி ஒரு சிலவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதோட முடிவு பெரிய எக்ஸ்ப்ளோஷன்ல முடிஞ்சது. அண்ட் வேர்ல்டு வார் 2ல ஒரு நம்ப முடியாத சம்பவமும் நடந்திருக்குது. அதை கேட்கறதுக்கே ஷாக்கிங்கா இருக்கும். என்ன நடந்ததுன்னா, அமெரிக்கா ஜப்பானோட சப்மரைன் மேல ஒரு உருளைக்கிழங்கு தூக்கி போட்டிருக்காங்க. ஆனா இந்த ஜப்பான்காரங்க நம்ம மேல பாம்பு தான் போடுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களோட தோல்வியை ஒத்துக்கிட்டாங்களாம். ரொம்பவே பண்ணியான முறையில இந்த ஒரு சண்டையை முடிஞ்சிருக்குது. நம்பர் 2, ஜப்பான்ல இருக்கக்கூடிய ஒரு ஷூ மேக்கரோட பேரு கியூட்டா நகோட்டா. இவர் ஒரு கிரியேட்டிவான யூனிக்கான ஒரு ஹீல்ஸை தயாரிச்சிருக்காரு. அதை பாக்குறதுக்கு இப்படிதான் இருக்கும். இந்த ஒரு ஹை ஹீல்ஸை கொஞ்சம் தூரத்துல இருந்து பாத்தீங்கன்னா அது பாக்குறதுக்கு புறாக்கள் போலவே தான் இருக்கும். நம்பர் 1, நீங்க இருக்கிற வீட்டு பக்கத்திலேயோ இல்ல ஏதாவது ஒரு இடத்துலயோ இந்த மாதிரியான மொபைல் நெட்வொர்க் டவரை பார்த்திருப்பீங்க. அதுல இந்த மாதிரியான 2 வகை ஆண்டனா இருக்கும். அதுல ஒன்னு ஸ்கொயர் ஷேப்ல இருக்கும், இன்னொன்னு ரவுண்ட் ஷேப்ல இருக்கும். இந்த மாதிரியான 2 சைஸ் ஆண்டனாவை ஏன் வச்சிருக்காங்கன்னு வாங்க பார்க்கலாம். இந்த ஸ்கொயர் ஷேப் ஆண்டனாவோட பேரு GSM ஆண்டனா. இந்த ரவுண்ட் ஷேப் ஆண்டனாவோட பேரு மைக்ரோவேவ் ஆண்டனா. இந்த GSM ஆண்டனாவோட வேலை என்னன்னா, உங்க மொபைல் நெட்வொர்க்ல இருந்து நீங்க பண்ற காலை ரிசீவருக்கு கொண்டு போய் சேர்க்கிறது தான். எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஒரு கால் பண்றீங்கன்னா நீங்க பண்ணக்கூடிய கால் முதல்ல உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற டவர்ல தான் கனெக்ட் ஆகும். அதுக்கப்புறமா உங்களுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய டவருக்கு போகும். அதுல இருந்து உங்க ஃப்ரெண்ட் இருக்கக்கூடிய ஏரியா டவருக்கு கனெக்ட் ஆகும். அண்ட் அந்த டவர்ல இருந்து உங்க ஃப்ரெண்டுக்கு கால் போகும். இந்த GSM ஆண்டனா நம்ம பண்ற காலை அடுத்தவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கும். அடுத்தவங்க பண்ற காலை நமக்கு வந்து சேர்க்கும். அது மட்டும் இல்லாம நமக்கு தேவையான இன்டர்நெட் கனெக்டிவிட்டியும் இந்த GSM ஆண்டனால இருந்து தான் நமக்கு கிடைக்குது. மொத்தத்துல இந்த மொபைல்ல நெட்வொர்க் வர இந்த GSM ஆண்டனாவோட கனெக்ட்ல தான் இருக்கும். அண்ட் இதுல இருக்கக்கூடிய ரவுண்ட் ஷேப் அதாவது மைக்ரோ ஆண்டனா. இந்த மைக்ரோவேவ் ஆண்டனாவோட வேலை என்னன்னா, GSM ஆண்டனா நம்ம மொபைல் கூட எப்பவும் கனெக்ட்ல இருக்கிற மாதிரி அதே போலவே மைக்ரோவேவ் ஆண்டனாவோட சுத்தி இருக்கக்கூடிய எல்லா நெட்வொர்க் டவர்லயும் கனெக்ஷன்ல இருக்கிறது. அதாவது இந்த மைக்ரோவேவ் ஆண்டனா சுத்தி இருக்கக்கூடிய எல்லா டவர்லயும் கனெக்ட் ஆயிருந்தா தான் GSM ஆண்டனாவால காலை அனுப்ப முடியும் அண்ட் ரிசீவ் பண்ணவும் முடியும். ஐ ஹோப் இது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். இந்த ரவுண்ட் ஷேப் அண்ட் ஸ்கொயர் ஷேப் ஆண்டனா எதுக்காக வச்சிருக்காங்கன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மறந்துடாம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த ஃபேக்ட்ஸ்ல உங்களுக்கு எதெல்லாம் பிடிச்சிருச்சுன்னு மறந்துடாம கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோல பார்க்கலாம்.